கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே நடைபாலத்தை கடக்க முயன்ற கார் பாலத்தின் விளிம்பில் அந்தரத்தில் தொங்கியது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவா. சிவா, விவரம் என்ன? வணக்கம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் இன்று தனது ஹூண்டாய் i10 சிறிய ரக காரில் மணப்பாறையில் உள்ள அவரது உறவினர் இல்ல திருமணத்தை நிகழ்ச்சிக்காக செல்வதற்காக கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வந்துள்ளார். குளித்தலை பேருந்து நிலையம் அருகே உள்ள தென்கரை பாசன வாய்க்காலை தனது கார் வழியாக கடந்து சென்று சுங்கியேட் வழியாக மணப்பாறை செல்லலாம் என்று அந்த பாலத்தின் வழியாக காரை இயக்கியுள்ளார். சிறு பாலத்தில் வந்தபோது காரின் பக்கவாட்டு டயர்கள் இரண்டும் பக்கவாட்டு விளிம்பில் இறங்கியது. இதனால் காரானது அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தது. பாசன வாய்க்காலில் தண்ணீர் அதிகமாக செல்லும் நிலையில் கார் வாய்க்காலில் கவிழாமல் இருந்ததால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. தென்கரை பாசன வாய்க்காலில் நடைபாலத்தின் குறுக்கே கார் அந்தரத்தில் விளிம்பில் சிக்கிய சம்பவம் இது இரண்டாவது முறையாகும். ஏற்கனவே ஒரு முறை இந்த பாலத்தின் வழியாக கூகுள் மேப் உதவியுடன் வந்த பெரிய கார் ஒன்று இது போன்ற 2 டயர்கள் பக்கவாட்டு விளிம்பில் அந்தரத்தில் தொங்கியபடி நிலையில் இருந்தது. எனவே இந்த தென்கரை பாசன வாய்க்கால் வழியாக உள்ள இந்த நடைபாலத்தை விரிவுபடுத்தி பெரிய பாலமாக கட்ட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தனியார் டெக்ஸ்டைல் மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கி வருகிறது. சிவா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.